இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து அல்லாஹ்வை பற்றிய தவறான எண்ணங்கள். இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது அல்லாஹ்வை பற்றி பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் பல விதமான தவறான எண்ணங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதில் என்ன அதனுடைய விளைவாக பார்த்திங்க அப்படின்னா, அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை நோக்கி ஆல்டர்னேட்டாக அவங்க போய் நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர் சகோதரர்கள் வந்து அல்லாஹ்வை பற்றி சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க போகிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் வந்து ஏன் அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற அல்லாஹ்வுடைய அடியார்களை நோக்கி இந்த அவுலியாவுடைய முஹப்பத்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற இந்த சிந்தனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு காரணம் பார்த்திங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு கோளாறு வந்து இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி இவங்க தவறாக விளங்கி வச்சுருக்காங்க. அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுக்கு காரணம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்முடைய உலமாக்கள் கூட இதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை வந்து அல்லாஹ்வை காட்டி பயமுறுத்துறாங்க. அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ் வந்து ரொம்ப கொடுங்கோலன்னு, அவன் வந்து உன்னை வந்து கடுமையாக வேதனை செய்வான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பயம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் என்ன பண்ணுது, அதாவது இந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சாரம் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதுக்கு ரியாக்ஷன் வந்து எதிர் விளைவு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எண்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை வந்து பயப்படவே வேண்டியதில்லை, அல்லாஹ்வை வந்து விரும்பணும், அல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் அதோடைய நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறான ஒரு நிலைப்பாடு தான் அது. இதை பற்றி வந்து இப்னு ஹஜர் இருக்காங்க இல்லையா, இமாம், அவங்க வந்து ஒரு அழகான ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி குர்ஆன் வசனங்களும் அவர் ஆதாரமாக காட்டுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் மீது நேசத்தை மட்டும் வைத்து வழிபடுகிறாரோ அவர் வழிகெட்டவர் ஆவார். யார் அல்லாஹ்வை விரும்பி அதுக்காக இபாதத் செய்கிறானோ அவன் யார், அவன் வழிகெட்டவன் அப்படிங்கிறாங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சி இபாதத் செய்கிறாரோ அவரும் வழிகட்ட ஒரு காரிஜியாக்கள் அந்த குரூப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டுமே வச்சு இபாதத் செய்கிறாரோ அவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர். அதாவது வரலாற்றில் வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்க, பல பிரிவினர்கள். நம்ம கடைசியாக பார்த்தோம் வந்து அந்த ஜபரியாவும் கதிரியாவும் இவங்கள பார்த்தோம். நம்ம ஜபரியாவோட அக்கீதா வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம சரியான ஒரு அக்கீதாவை தான் வச்சுருக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இமாம்கள்னால அந்த அக்கீதாவுக்கு பேர் என்ன, அது மோசமான வழிகட்டவங்களுடைய அக்கீதான்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு மோசமான வழிகட்ட ஒரு அக்கீதா என்னன்னா அல்லாஹ்வை அஞ்சி மட்டுமே இருக்கிறது. இது வந்து காரிஜியாக்களுடைய குணம். அதே மாதிரி அல்லாஹ்வை வந்து யார் வந்து நம்பிக்கை வச்சு வழிபடுறான், வெறும் நம்பிக்கை மட்டுமே வைப்பாங்க, அல்லாஹ்வை பயப்பட மாட்டாங்க, இது யாருடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்ஜியாக்களுடைய அந்த கொள்கையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ எப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் மீது அன்பும் ஆதரவும் அச்சமும் கொண்டு வணங்கி வழிபடுகிறாரோ அவர்தான் முழுமையான தௌஹீதை பின்பற்றும் மூமின்கள் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன இருக்கணும், அல்லாஹ் மேலே அன்பும் இருக்கணும், அல்லாஹ் நமக்கு மறுமையில் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆதரவு ஒரு நம்பிக்கையும் வைக்கணும். அதே சமயம் நம்முடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற அந்த அச்சமும் அல்லாஹ் மேலே வைக்கணும். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி இது வருது. இவை அல்லாஹ் விதித்த வரம்புகளாகவும் அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்கள் தாண்ட முற்படாதீங்க. நீங்கள் தக்வாவுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவாக்குகிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால் இருக்கு இல்லையா, அல்லாஹ் ஹராம் தடை செஞ்சுருக்கிறான்ல, அதை வந்து நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கோடு, அல்லாஹ்வுடைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைனை நம்ம டச் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்கணும். ஐயோ இவன் எல்லையை நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணுறோம், அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு வேதனை கொடுப்பாங்கிற அந்த உணர்வு இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எந்த இடத்துல சொல்கிறான், 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான். அதே 2வது அத்தியாயத்தில் 206வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது, அவனுக்கு நரகமே போதுமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்னிங் கொடுக்குறான். அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு சொன்னால் பயப்பட மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு நரகம் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு மிரட்டுறான். இப்போ 2வது அத்தியாயத்தில் 206வது வசனம். இப்போ 2வது பண்பு பார்த்தீங்கன்னா அன்பு. அல்லாஹ் அந்த அன்பு பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பது போல் நேசிப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை, அதாவது மனிதர் சிலர்கள் யாரை வேணாலும் இருக்கட்டும், அல்லாவை எப்படி நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி அவங்க நேசிக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை கடுமையாக நேசிக்கிறார்கள். ஷதீத் அப்படிங்கிறான். ஷதீதுன்னா சொல்கிறான் வெறித்தனமாக நேசிக்கிறாங்க அல்லாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாவுடைய